சதுரகிரி மலை ஏறுவதற்காக இரண்டாவது நாளாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் தற்பொழுது கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசல் அதிகமான காரணத்தால் ஆங்காங்கே பக்தர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தற்பொழுது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. சதுரகிரியில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. போலீசாரின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன? இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதியில், மதுரை மாவட்டம் சாப்டூர் வனச்சரக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலில் வருடந்தோறும் ஆடி அமாவாசை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதும் வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான ஆடி அமாவாசை திருவிழா நேற்று நடைபெற்ற நிலையில் இதனையொட்டி ஆகஸ்ட் 1 முதல் இன்று 5 வரை மொத்தம் 5 நாட்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி என்பது கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் வனத்துறை சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர், மதுரை, சென்னை, திருச்சி, கோவை, நெல்லை, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் சுமார் 70,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அதிகாலை முதலே கோவில் அடிவார பகுதியில் இருந்து மலையேறி சாமி தரிசனம் செய்தனர். மேலும் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் 12 மணிக்கு மேல் பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படாததால் நேற்று பக்தர்களின் கூட்டம் அதிகமாக மலைப்பகுதியில் கூட்ட நெரிசலில் பக்தர்கள் சிக்கிக் கொள்ளும் சூழ்நிலை என்பது நேற்று தனிப்பறை அடிவார பகுதி வழியாகவும் வாழைத்தோப்பு வழியாகவும் பக்தர்கள் சென்ற நிலையில் சாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு சிலர் இறங்கிய நிலையில் கூட்ட நெரிசலின் காரணமாக ஏராளமான பக்தர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியாமல் நிலையில் ஏமாற்றத்துடன் பாதி வழியில் இருந்து திரும்ப இறங்கிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. நேற்று இரவு முழுக்க காத்திருந்த பக்தர்கள் தொடர்ந்து இன்று காலை 15 முதல் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரை மலையில் இருந்து அடிவார பகுதியை நோக்கி இறங்கி வரும் நிலையில் இன்று 2வது நாளாக கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் அனுமதி வழங்கப்பட்டிருந்த 5வது நாளான இன்று பக்தர்களுக்கு சதுரகிரி கோவிலுக்கு மலையேற அனுமதி வழங்கப்படாததால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றத்துடன் அடிவார பகுதியில் தற்போதும் காத்து வருகின்ற சூழ்நிலை என்பது நிலவுகிறது. மேலும் கூட்ட நெரிசலில் உள்ள பக்தர்கள் ஆங்காங்கே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கீழ் இறக்கி வரும் நிலை என்பதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. பக்தர்கள் மலைப்பகுதியிலிருந்து தற்போது இறங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.